இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி, உங்க அம்மா எப்படி இறந்து போனாங்க? அப்போ நாங்க இல்ல. ஏன் எதுக்காக கேக்குறீங்க? இந்த ஆன்மா சாந்தி அடையாம இருக்கு. இது சாதாரணமா நடந்த இயற்கையான மரணம் கிடையாது. இது ஒரு தற்கொலை. அவங்க தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். பூஜையில எத்தனை தடங்கள் வந்துச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. முதல்ல விளக்கு அணைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தேங்காய் அழுகி இருந்தது. என்னால மேற்கொண்டு மந்திரம் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு அழுத்தம் கொடுத்துச்சு. இந்த மாதிரி சாந்தி அடையாத ஆன்மாக்களுக்கு இந்த முறையில திதி கொடுக்க முடியாது. அதுக்குன்னு வேற வழிமுறைகள் இருக்கு, சடங்குகளும் இருக்கு. எத்தனை தடவை நீங்க இந்த முறையில இத பண்ணாலும் இந்த ஆன்மா சாந்தி அடையாது. பாட்டி, அவருக்கு அவங்க அம்மா எப்படி செத்தாங்கிறதே ஞாபகம் இல்ல. அடைக்கு இருக்கச்சி, அவன் உன்னோட அவங்க அம்மா எப்படி செத்தான்றதை சேர்த்து தானே அழிச்சிட்டு போயிருக்கா. அப்புறம் எப்படி ஞாபகத்துல இருக்கும்? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஆதி, 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 என்னாச்சு? என்ன பண்றீங்க? ஆதி, 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 என்ன பண்றீங்க? இல்லங்க. ஆதி, நான் உயிரோட இருந்தோம் எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அது ஏன் மித்ரா என்கிட்ட இருந்து மறைச்ச? ஆதி, 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 ப்ளீஸ் ப்ளீஸ் எமோஷனல் ஆகாத. கூல் ப்ளீஸ். நீங்க எந்த விஷயத்த மறக்கணும்னு நினைச்சீங்களோ அதே விஷயத்த எப்படி ஆதி உங்ககிட்ட நான் சொல்ல முடியும்? அந்த கசப்பான அனுபவத்தை நீங்க மறக்கணும்னு தான் நான் இத்தனை நாளா உங்ககிட்ட இருந்து மறைச்சிருந்தேன். உயிரோட இருக்கிறப்ப அவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியாம தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்காங்க. ஒரு பையனா நான் அந்த இடத்துலயே தோத்து போயிட்டேன். ஆதிக்கு நான் தான் அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சா திரும்பவும் என் மேல அதே கோபம் தான் வரும் பாட்டி. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆதி கலங்கி போய் நின்னதை பார்த்ததும் என் உசுரே என்னை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் ஏன் பாட்டி இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன பாவம் பண்ண பாட்டி? ஆதியோட அம்மா சாவுக்கு நான் தான் காரணம் நினைக்கும் போது எனக்கே இத பிடிக்காம போகுது. நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? நீ எதுவும் பண்ண வேண்டாம். இவ்வளவு நாளும் நீ பண்ணணும்னு நினைச்சா இவ்வளவு நடந்துச்சு. இல்ல இல்ல, இனிமே அப்படித்தான். நீயே போய் அவங்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்காத. நீதான்னு தெரியாத வரைக்கும் நல்லது. ஏற்கனவே எழுந்துட்டேன் பாட்டி. ரொம்ப யோசிக்காத. நமக்கு அந்த கடவுள் ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. யாருக்கு தெரியும், இந்த பூஜையில கூட உனக்கு பதில் கிடைக்கும். என்ன மித்ரா, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் பிளான் படி தானே நடக்குது? நாம நினைச்சதை விட கரெக்டா நடக்குதுன்னு போனா போகுதுன்னு அந்த பாரதிய என் பக்கத்துல இருக்க விட்டதுதான் தப்பா போச்சு. இப்ப என்னடானா எனக்கே பிரச்சனை பண்ற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துருச்சு. ஆதி நம்ம பக்கம் இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா ஆதி கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கம் போய்கிட்டு இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியலன்னு. அதெல்லாம் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. அவசரப்பட்டு அவளை போட்டு தள்ளலான்னு நினைச்சது இப்ப நமக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அவ அதையே புடிச்சுக்கிட்டு ஆதி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தனியா ஒரு டிராக்கே போடுறா. அவளை கொல்லணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது.
நாம மட்டும் இந்த விஷயத்துல மாட்டிருந்தோம், தேவையில்லாம கோர்ட்டு கேஸ்னு எல்லாமே தப்பா இருக்கும். ஆனா இப்ப நம்ம பண்றதுதான் சரி. அவளாலதான் ஆதியோட அம்மா செத்து போயிட்டாங்கன்ற குற்ற உணர்ச்சியை நம்ம அதிகப்படுத்தி அவளை மனசார சித்திரவதைப்படுத்தணும். பர்ஃபெக்ட் மித்ரா. இப்போ நாம எடுத்திருக்கிற ரூட் தான் கரெக்ட். இந்த தடவை நாம நினைச்சதுதான் நடக்கும். எனக்கு இப்பவே 100% நம்பிக்கை வந்துருச்சு. ஆதிக்காக நான் 10 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இடையில மிஸ் பண்ண ஆதி மறுபடியும் எனக்கு திரும்ப வந்திருக்காரு. அது அவ்வளவு ஈஸியா நான் விட்டுருவேன். நானு விட மாட்டேன். ஆதி விட்டு போயிடுவாருங்கிற பயத்துல இனிமே மேலும் மேலும் என்னால இருக்க முடியாது. ஆதி எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். ஆதி எனக்கு இல்லாம போயிடுவாரோங்கிற பயத்தை அந்த பாரதி எனக்கு காமிச்சிட்டா. அவளை நான் ஓட ஓட துரத்தாம விட மாட்டேன். நீ உள்ள நடக்கிறத வேடிக்கை பாருன. அவ குற்ற உணர்ச்சியில நடுங்கிறத நான் பார்க்கணும். கண்டிப்பா மித்ரா, நானும் அதை பார்க்கறதுக்காக தான் வெயிட்டிங். இப்ப பண்ண போற பூஜைய உங்க அம்மா ஏத்துக்கிட்டு சாந்தி ஆயிடுவாங்க. இந்த பூஜைக்கு உங்க அம்மாவோட விருப்ப பொருள் அவங்க உபயோகப்படுத்தினது ஏதாவது இருந்தா கொண்டு வந்து கொடுங்க. அந்த மாதிரிலாம் இங்க எதுவும் இல்ல சாமி. சாமி, என்கிட்ட ஆதி அம்மாவோட தாலி இருக்கு, அதை வச்சு பண்ணலாமா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? முதல்ல போய் அவங்க தாலி எடுத்துட்டு வாங்க. மித்ரா, ரொம்ப தேங்க்ஸ். ஆதி, இதுக்கு எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இருங்க, நான் போய் தாலி எடுத்துட்டு வரேன். பாட்டி, அம்மாவோட தாலி என்கிட்ட தானே இருக்கு. அப்போ மித்ரா கிட்ட இருக்கிறது? அது எனக்கும் தெரியும் பாரதி. இரு அவ என்னதான் எடுத்துட்டு வரான்னு பாப்போம். பாரதி, மித்ரா கிட்ட இருக்கிறது ஆதியோட அம்மா தாலியே இல்ல. என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா பாரதி, அந்த தாலிய மித்ரா கடையில தான் வாங்கினா. எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த தாலி ஆதியோட முதல் பொண்டாட்டிக்கிட்ட தான் இருக்கணும். என்னமோ போ பாரதி, இந்த மித்ரா இப்படி ஏன் பண்றா, எதுக்கு பண்றான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னமோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு.